இந்த உலகம் இதுவரை பல பயணங்களை கண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு அதிசயமிக்க பயணம் போல் ஒரு பயணத்தை இந்த உலகம் அதற்கு முன்னர் கண்டதுமில்லை, அதற்கு பின்னர் காணப்போவதும் இல்லை. யாராலும் மறக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான அதிசயமான ஒரு பயணம் இன்றைக்கு சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. அன்பு சகோதரர்களே, அந்த மிக பிரம்மாண்டமான அந்த பிரமிக்கத்தக்க பயணத்தை மேற்கொண்டவர் இவ்வுலக தலைவர், அல்லாஹுவின் இறுதி தூதர், எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களது வாழ்வில் நடைபெற்ற அதிசயமான நிகழ்வுகளில் இந்த பயணமும் மிக அதிசயமான முக்கியமான பயணம் ஒன்றாகும். சுமார் 1400 வருடங்களுக்கு முன்னர் மக்காவிலே எம் பெருமானார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையிலே அங்கிருந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் தாண்டி சென்ற அதி உன்னதமான ஒரு பயணம். இவ்வளவு ஆச்சரியப்படத்தக்க, இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு பெரும் தூரத்தை கொண்ட இந்த பயணமானது இரவின் குறுகிய ஒரு நேரத்திலேயே நடைபெற்று முடிந்திருக்கிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வு பற்றி, இந்த அதிசயமான பயணம் பற்றி அல்லாஹ் அவனது அல் குர்ஆனிலும் எம் பெருமான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த பயணமானது புராக் என்ற ஒரு பிராணியின் மூலம் நடைபெற்றதாகும். இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ரஜப் மாதம், இதே போன்ற ஒரு ரஜப் மாதத்தில் தான் இந்த உன்னத நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அல் இஸ்ரா அல் மிஅராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய பெரும் முஅஜிஸாவான இந்த பயணம் பற்றி, இந்த பெரும் விண்ணுலக யாத்திரை பற்றி நாம் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் படிப்பினை பெறவும் பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இது தொடர்பான உண்மையான தகவல்களை நாம் அறிந்து அதன் மூலம் படிப்பினை பெற்று எம் பெருமான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதத்தை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்துவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. في رحلة المعراج والإسراء لما سريت على البراق بليلة للمسجد الأقصى من الفيحاء